Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல TNPSC எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல TNPSC அப்ளை பண்ணும்போது நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து கரெக்ஷன் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க அதுல நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க. அதுல உங்களோட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அட்டாச் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க நியூவா அப்டேட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்றது, சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஃப்ரெஷ்ஷா பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நீங்க வச்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்டேட் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, நான் வந்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டேன், ஆனா ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது தந்தையோட பிறந்த இடம் அதாவது பிறந்த மாவட்டம் வந்து அப்டேட் பண்ண சொல்லி வருது, அதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கவங்க இப்போ குரூப் 2 எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷா பண்றவங்க நியூவாவே நீங்க வந்து ஆட் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களோட எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் சேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது பழைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க கரெக்ஷன் பண்ண போறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தந்தையோட பிறந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தந்தையோட பிறந்த மாவட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறது இப்போ சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கான அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட் வந்து கேட்கும். ஓகேங்களா, இது கொடுத்தாதான் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்பே நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது இல்லைன்னா நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையார் பூர்வீக மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து பூர்வீக மாவட்டம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் காட்டுறதுல ஏன் எனக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண காட்டுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல சேஞ்ச் பண்ணும்போது நான் அப்பதான் வந்து அந்த பூர்வீக மாவட்டமே வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அப்டேட் பண்ணல. அதனால எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா டாக்குமெண்ட் கேக்குது. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த இதுவுமே கேட்காது, எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்காது. அதுல வந்து உங்களோட தந்தையோட பூர்வீக மாவட்டம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷனே வரல, ஸோ வந்து தந்தையோட பூர்வீக மாவட்டம் வந்து அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி எரர் காட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்களோட பூர்வீக மாவட்டத்தை சேஞ்ச் பண்ணுங்க. அவர் பிறந்த மாவட்டத்துக்கு ப்ரூஃப் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அதனால பூர்வீக மாவட்டம் எது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதுல எல்லா விஷயமே கொடுத்துருவீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வட்டம் வந்து செலக்ட் ஆகல அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா சில டைம் என்ன ஆகும்னா வட்டம் வந்து செலக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல நான் ஹிந்து இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா வட்டம் வந்து செலக்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வட்டம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அப்புறம் வந்து கரெக்டா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வட்டம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வட்டம் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏதாவது அப்டேட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம இதுல சேஞ்ச் பண்ணிட்டு இங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட நியூவா இருக்கக்கூடிய சர்டிபிகேட் நம்பர். ஸோ நீங்க வந்து எலக்ட்ரானிக் சர்டிபிகேட் இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ற சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல டிஎன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட நம்பர் வந்து கண்டினியூ அப்படியே டிஎன் சொல்லி கொடுத்து கம்ப்ளீட்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதையும் அந்த சர்டிபிகேட்டை ப்ரௌஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஓல்டு வச்சிருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்டை இப்போ நியூவா வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க, இனிதான் வந்து எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இப்ப ரீசெண்டா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி போய் நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை ஒன் டைம் செக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.